இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார். கருணாநிதி உடல்நலம் குறித்த அடுத்த அறிக்கைக்காக காத்திருக்கும் தொண்டர்கள். பாதுகாப்பு கருதி துணை ஆணையர், உதவி ஆணையர்கள் தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிப்பு. சிலை கடத்தல் வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசின் அரசாணைக்கும் நீதிபதிகள் கடும் கண்டனம். மோட்டார் வாகன சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு. நாடு முழுவதும் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதி. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு. ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிப்பு. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 95% மழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் காவிரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் காவிரி மருத்துவமனைக்கு நேரில் சென்றார். கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலினிடம் அவர் கேட்டறிந்தார். இதனையடுத்து மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எல்.கே. சுதீஷ், அமெரிக்காவில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் தம்மை தொடர்பு கொண்டு காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறியுமாறு கூறினார். அதன் பேரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினிடம் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் எல்.கே. சுதீஷ் தெரிவித்தார். கருணாநிதியின் உடல்நிலை விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என தேமுதிக சார்பில் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் அப்போது தெரிவித்துள்ளார். தலைவர் கேப்டன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு தற்போதைய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதியும் திமுகவுடைய தலைவருமான அண்ணன் கலைஞருடைய உடல்நிலை பற்றி பத்திரிகையில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீ நேரடி சென்று கலைஞர்களை நேரில் பார்த்துவிட்டு அண்ணன் ஸ்டாலினிடம் பார்த்து வருமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் வந்து கலைஞரை பற்றி விசாரித்தோம். மாலை அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கையின்படி வந்து மருத்துவர்கள் கண்டிப்பாக விரைவில் குணமடைவார் என்று தெரிவித்தார். அதேபோல் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட சார்பில் திமுக தலைவர்கள் குணமடைந்து வெகு விரைவில் வீட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எல்.கே. சுதீஷுடன் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன், கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, இளைஞர் அணி துணை செயலாளர் நல்லதம்பி, கேப்டன் மன்ற செயலாளர் அன்புராஜ் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை தொடர்பான அறிக்கையை அடுத்து காவிரி மருத்துவமனை வளாகத்தில் காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களின் தொடர் சிகிச்சையை அடுத்து உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. சிகிச்சை முடிந்து கருணாநிதி வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அவரது உடல்நிலையில் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டதாக காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. அதில் கருணாநிதியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வயது மூப்பு காரணமாக உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பது சவாலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகே எதையும் கூற முடியும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று மாலை முதல் காவேரி மருத்துவமனை அருகே தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கூட்டம் அதிகரித்தது.
அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டதும் போக்குவரத்தும் வேறு பாதைக்கு மாற்றப்பட்டது. எனினும் காவேரி மருத்துவமனை சார்பில் அடுத்த கட்ட அறிக்கை வந்தால் மட்டுமே கருணாநிதியின் தற்போதைய உடல்நிலை குறித்து தெரியவரும் என்பதால் காலை முதல் அங்கு கூட்டம் அதிகரித்து வருகிறது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அரசாணை வெளியிட்ட தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக அரசின் இந்த உத்தரவுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். மேலும் சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றாமல் தொடர்ந்து ஐஜி பொன்மாணிக்கவேல் போன்ற நேர்மையான அதிகாரிகளை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் சிலை கடத்தலில் தொடர்புடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகளை காப்பாற்றும் நோக்கிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றும் தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு ஒரே நாளில் மாற்றிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாதது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் தமிழக அரசின் உத்தரவு ஒரு நிமிடம் கூட அமலில் இருக்க அனுமதிக்க முடியாது என கூறி தமிழக அரசு டிஜிபிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை கண்டித்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக நாடு முழுவதும் பேருந்து மற்றும் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. மோட்டார் வாகன சட்டத்தில் மத்திய அரசு அண்மையில் திருத்தம் மேற்கொண்டது. இந்த சட்டத்தின் மூலம் ஆர்டிஓ அலுவலகங்கள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும். லைசென்ஸ் பெறுவது, வாகனங்கள் பதிவு செய்வது என அனைத்து பணிகளும் ஷோரூம்களிடம் ஒப்படைக்கப்படும். டூ வீலர்கள் முதல் அனைத்து வாகனங்களையும் கண்டிப்பாக ஷோரூம்களில் மட்டுமே பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தன. அதன்படி தமிழகத்தில் காலை 6 மணி முதல் பெரும்பாலான பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. இதனால் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் அனைத்தும் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னை அண்ணா சாலையில் மோட்டார் வாகன தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த மோடி அரசு கொண்டு வந்த மசோதா போக்குவரத்து சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மசோதா என்ற பெயரிலே கொண்டு வந்து தனியார் மயம் கொடுக்கக்கூடிய இந்த மசோதாவை எதிர்த்து இந்தியா முழுவதாக செய்கிறது. அதன் சார்பாக சென்னையிலே எந்த ஆட்டோவும் ஓடாது. நாங்கள் யூபர் போன்ற ஓலா தொழிற்சங்க தொழில் செய்யும் தொழிலாளர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக மக்களுக்காக தமிழகத்திலுள்ள டூ வீலர், கார் போன்ற மற்ற வாகனங்களை ஓட்டுபவர்களுக்காகவும் அனைத்து சங்கங்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இதேபோல் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரியில் போராட்டம் நடைபெற்றது. வாகனங்கள் இயக்கப்படாததால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மலையடிகள் சாலை வழியாக ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி அரசு ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. சட்ட திருத்தம் என்பது இந்திய நாடு முழுமையும் இருக்கக்கூடிய மோட்டார் வாகன தொழிலில் ஈடுபடக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலையை பறிக்கக்கூடிய செயலிலே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் வருமானால் முழுக்க முழுக்க பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் வருகிறது. இதை எதிர்த்துதான் இன்றைய தினம் புதுச்சேரியிலே ஆட்டோக்கள் ஓடவில்லை, டெம்போ ஓடவில்லை, பஸ் இயங்கவில்லை, சுற்றுலா வாகனம் ஓடவில்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை பூட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போல டிரைவிங் ஸ்கூல் நடத்தப்படவில்லை. அனைத்து உதிரிபாக கடைகளும் இன்றைய தினம் சாத்திவிட்டு
இந்த வேலை நிறுத்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் சுமார் 10 லட்சம் வாகனங்கள் இயக்கப்படவில்லை என்றும் சென்னையில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை என்றும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு ப. சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது மேக்சிஸ் நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தில் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவின் அனுமதி பெறாமல் இந்த முதலீடு செய்யப்பட்டதாகவும் இதற்கு ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான நிறுவனம் உதவியது என்றும் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் விசாரணை அமைப்புகளின் பிடி இறுகிய நிலையில் ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய தடை விதித்தது. பின்னர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை தடையை நீட்டித்து நீதிபதி OP ஷைனி உத்தரவிட்டார். இந்நிலையில் முன்ஜாமீன் வழக்குகள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருவருக்கு முன்ஜாமீன் வழங்குவது குறித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் அக்டோபர் 8ஆம் தேதி வரை ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய தடையை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேசினார். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து அறிவதற்காக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று சென்னை வந்தார். காவேரி மருத்துவமனை சென்ற அவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்தார். பின்னர் சென்னை அடையாறில் உள்ள தனியார் விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை அடையாறு விடுதியில் தங்கியுள்ள மத்திய அமைச்சர் கட்காரியை இன்று சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் சாலை பணிகள் உள்ளிட்டவை பற்றி கட்காரியுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகம், புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த மே மாதம் 29ஆம் தேதி கேரளாவில் தொடங்கியது. தொடக்கத்தில் சிறிது தொய்வு காணப்பட்டாலும் ஜூன் மாத இறுதியில் மழை தீவிரமடைந்தது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அசாம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டது. இந்நிலையில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மழையில் தாக்கம் இயல்பாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நடப்பாண்டு ஜூனில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை 96% முதல் 104% வரை இருக்கும் என தெரிவித்திருந்தது. கடந்த 2 மாதங்களில் கேரளா, கர்நாடகா, ஒடிசா, தெலுங்கானா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டிற்கான சராசரியான மழைப்பொழிவு முழுவதும் கிடைக்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 80 ரூபாய் 5 பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயித்து வருகின்றன. சென்னையில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு நேற்றைய விலையில் இருந்து 9 காசுகள் உயர்ந்து 80.05க்கும், டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 0.06 பைசாக்கள் உயர்ந்து 72 ரூபாய் 35 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக செய்தித்துறைகளாக பார்க்கலாம். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து தப்பியோடிய கழுதை புலி பிடிபட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி மைசூரில் இருந்து வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு
4 அழைத்து வரப்பட்ட கழுதை புலிகளை கடந்த 4 நாட்களாக மக்களின் பார்வைக்கு விடப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கூண்டிற்கு கழுதைகளை அனுப்ப வன ஊழியர்கள் பணியில் ஈடுபடும் போது ஒரு ஆண் கழுதை புலி எதிர்பாராத விதமாக தப்பியது. இதனால் வன ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தப்பிய கழுதை புலியை பிடிக்க வன ஊழியர்கள் 11 பேர் கொண்ட குழு 6 இடங்களில் கூண்டுகள் அமைத்து இரவு முழுவதும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புலிகளின் சரக பகுதியில் பதுங்கியிருந்த அந்த கழுதை புலியை அங்கிருந்து அழைத்து வந்து கூண்டில் அடைத்தனர். இதனிடையே இன்று பூங்கா பராமரிப்பு விடுமுறையொட்டி பூங்காவின் அனைத்து ஊழியர்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பயிற்சிகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. சிலை கடத்தல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. கவிதாவின் ஜாமீன் மனு சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கவிதா கைதுக்கான ஆவணங்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தாக்கல் செய்தார். இதனையடுத்து கவிதாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் 30 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் வழக்கில் தேவைப்படும் போது விசாரணைக்கு கும்பகோணத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டு பகுதியில் உள்ள ஞானமலை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வீசிய சூறாவளி காற்றில் 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. பவானி அருகே சித்தார், குச்சிப்பாளையம், கேசரிமங்கலம், அம்மாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை பயிரிடப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக வீசிய பலத்த சூறாவளி காற்றின் காரணமாக 3000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் சார்பில் மதுரை மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மீனாட்சி நாயக்கன் பட்டியில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த போட்டியை மதுரை தலைமை பொறியாளர் கோல்ரவின் வில்லியம்ஸ் தொடங்கி வைத்தார். இப்போட்டி ஆகஸ்ட் 6 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கும் தனியார் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்த மாணவர்கள் பெற்றோர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இப்பள்ளி நிர்வாகத்தால் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்க முடியவில்லை என்பதால் மாற்று சான்றிதழை கேட்டுள்ளனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் மாற்று சான்றிதழை தர மறுத்துவிட்ட நிலையில் அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரியில் எரிசாராயம் ஏற்றி சென்ற இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 34 கேன் எரிசாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த லாரி நிறுத்தாமல் சென்றதால் அதிகாரிகள் பின்னால் தொடர்ந்து சென்று லாரியை மடக்கி பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்தனர். ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி பெத்திக்குப்பம் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தை இடித்து சாலையோரம் இருந்த வீடு மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மகேஷ், மகேஸ்வரி ஆகியோர் காயமடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவையில் உள்ள தனியார் பள்ளி நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் தடகள போட்டிகள் கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 71 பள்ளிகள் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியில் 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வீர சோழன் ஆற்றில் இருந்த படுக்கை அணையில் ஏற்பட்ட விரிசலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வீர சோழன் ஆற்றில் ஏற்கனவே இருந்த படுக்கை அணை சேதமடைந்ததாக கூறி இடித்துவிட்டு புதிய படுக்கை அணை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் படுக்கை அணை தடுப்புச் சுவர் மையப்பகுதியில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அணையை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் படுகை அணைக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சரி செய்த பிறகு மீண்டும் தண்ணீர் விடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே சுகாதார பணியாளரின் வீட்டின் கதவை உடைத்து 17 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தாமரைக்குட்டி விளையைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவர் சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியாளராக இருந்து வரும் நிலையில் வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 17 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் மகேஸ்வரியின் கழுத்தை நெரித்துவிட்டும் தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே ஆம்னி காரில் விற்பனைக்கு கொண்டு வந்த தடை செய்யப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கும்மிடிப்பூண்டி அடுத்த காட்டுக்கொல்லை பகுதியில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டபோது ஆம்னி காரில் கடத்தி வரப்பட்ட 9 மூட்டைகள் கொண்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மூர்த்தி என்பவரையும் கைது செய்தனர். தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடமாடும் மீன் உணவகத்தை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மனு கொடுக்க வரும் பொதுமக்களுக்காக நடமாடும் மீன் உணவகம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி உள்ளிட்ட 3 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இன்று பதவியேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வினித் சரண், உத்தரகாண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KM ஜோசப் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும் என்ற கொலிஜியத்தின் பரிந்துரையை அடுத்து குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் இந்திரா பானர்ஜி, வினித் சரண், KM ஜோசப் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிதாக நியமிக்கப்பட்டவர்களோடு சேர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. இந்திரா பானர்ஜி நியமனத்தால் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே பானுமதி மற்றும் இந்து மல்ஹோத்ரா ஆகிய பெண் நீதிபதிகள் உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.